என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளின் வணங்கி அகிலாண்ட நாயகியாம் பிரபஞ்சத்தை காத்தருளும் அன்னை வாராகியின் பாதம் தொட்டு எல்லோரும் நலமுட இருக்க பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ வராகி முருகேசன். இன்றைக்கு ஜோதிடத்தில் பல யோகங்கள் இருந்தாலும் சில தோஷங்கள் அந்த யோகங்களை அடைய விடாமல் தடுத்து விடுகின்றன. உதாரணத்துக்கு, சூரியன் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் மேகங்கள் சில நேரங்களில் சூரியனை ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகள் மறைத்து விடுகின்றன. அதுபோல ஜாதகங்களில் உள்ள பெரிய யோகங்களை சிறிய தோஷங்கள் தடை செய்து அந்த யோகங்களின் பலனை நமக்கு கிடைக்க விடாமல் செய்து விடுகின்றன. உதாரணத்திற்கு அவயோக ஜாதகம். அவயோக ஜாதகம் என்றால் ராசிக்கு, உதாரணத்துக்கு சிம்மராசி ஜனனகால ஜாதகத்தில் அவங்களுடைய ஜாதக கட்டங்களை எடுத்து ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் வெறுங்கட்டமாக இருந்தால் அதற்கு பேர் அவயோக ஜாதகம் என்று பேர். அவயோக ஜாதகம் என்றால் எல்லாம் இருக்கும், உறவுகள் இருக்கும், உறவுகளோட உறவாடுவது கடினம். சொத்து சுகங்கள் இருக்கும், அதில் பல பிரச்சனைகள் உள்ளகங்கள் இருக்கும். இப்படி எதையுமே வாழ்க்கையிலே சந்தோஷமாக அடைய முடியாத ஒரு நிலை, அந்த நிலைக்குத்தான் அவயோக ஜாதகம் என்று பெயர். அப்போ இது ஏன் போடுகிறோம் என்றால், எல்லோருக்கும் ஜோதிடம் சென்றடைய வேண்டும். ஜோதிடம் என்பது ஜோதி பிளஸ் இடம். ஜோதிடம் வாழ்க்கை என்னும் இருளில் இருந்து முன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்றுரைப்பேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த வினையோ இங்கே வந்து மூண்டதுவே என்பது போல இந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஜாதக கட்டங்களில் கிரகங்கள் அமைந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட அவயோக ஜாதகத்திற்கு பரிகாரம் என்றால், தேய்பிறை ஏகாதசி திதி அன்று கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று பச்சை பருப்பு பாயாசம் செய்து சக்கர பொங்கல் நிவேதியம் செய்து பேருக்கு அர்ச்சனை பண்ணி 21 பேர்களுக்கு மேல் அன்னதானம் அதை வணங்கினால், அந்த பச்சைப்பருப்பு பாயாசத்தையும் சர்க்கரை பொங்கலையும் வணங்கினால் இந்த அவயோக ஜாதகம் நீங்கி வாழ்விலே வெளிச்சம் பெற்று வளமுடன் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் கோயில் ஆதிகாலத்தில் உள்ள கோயில் என்றால், திருப்பத்தூருக்கு பக்கத்தில் திருக்கோஷ்டியூர் என்னும் ஊரிலே அமர்ந்து அருள்பாலிக்கின்ற கிருஷ்ணர் சுயலிங்கமாக அங்கே இருக்கிறார், சுயம்புவாக. அது ரொம்ப சிறப்பு. அப்படி வர முடியாதவர்கள் தாங்கள் பக்கத்திலே உள்ள கிருஷ்ணர் கோயிலிலே தேய்பிறை ஏகாதசி அன்று விரதம் இருந்து பச்சைப்பருப்பு பாயாசமும் இனிப்பு சர்க்கரை பொங்கலும் செய்து தானம் செய்ய தோஷம் நிவர்த்தியாகும். அதுவும் முடியாதவர்கள்
அந்த தேய்பிறை ஏகாதசி திதி அன்று வீட்டிலே விரதம் இருந்து வீட்டிலே பச்சைப்பருப்பு பாயாசம் செய்து சக்கரை பொங்கல் செய்து பக்கத்தில் அருகாமையில் அவர்களுக்கு வணங்கி வர தோஷம் நிவர்த்தியாகி வளமுடன் வாழ முடியும். வளமுடன் வாழ வாழ்த்துகிறோம். ஜோதிடம் பார்க்க வாட்ஸ்அப்லை மூலம் ஆன்லைனில் தெளிவான முறையில் ஜோதிடம் பலம் உரைக்க முடக்கு நட்சத்திரம், புஷ்பகர்ண நவாம்சம், இப்படி எல்லாத்தையும் எல்லா வழியிலும் ஆராய்ச்சி பண்ணி ஜாதகம் வாட்ஸ்அப்பில் மூலமும் நேர ஃபோனில் மூலமும் வாய்ஸ் மெசேஜ் மூலமும் உங்கள் ஜோதிட சந்தேகங்களுக்கு வழிகாட்ட இதில் உள்ள லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.